வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் ரியாக்ஷன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தான் போட்டு விட்டுருங்களேன். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? A portal opens to hidden leaf village. இந்த போர்ட்டல் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டல் தானே. லீஃப் வில்லேஜுக்கு போற போர்ட்டல் மட்டும் ஓபன் ஆச்சு. யோசிக்கவே மாட்டேன், உள்ள போயிடுவேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் தான் உள்ள போவீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நருட்டோ கிட்ட போயிட்டு ரசிங்கன் கத்துக்கணும்பா. கிசமே, உன்னை திரும்ப பார்த்ததுக்கு சந்தோஷம். மைட் காய் யாரா நீ? மடரா திரும்பவும் நீயா? மைட் காய் யாரா நீ? இட்டாச்சி, அவனை குறைச்சி எடை போடாத. மைட் காய், அவன் இட்டாச்சியை தெரியாம இருக்குமா? எவ்வளவு பெரிய ஆளு. என் தலைவெல்லாம் வேற ரகண்ட. When you are in the shower and the soap gets in your eye. ஆமாங்க, கண்ணுக்குள்ள சோப்பு போச்சுன்னா பயங்கரமா எரியும். ஆனா இட்டாச்சிக்கு ரத்தம் வரும் நான் எதிர்பார்க்கல. நருட்டோ மோமோஷிக்கிய பார்த்து பயந்தது இல்ல, இஷிக்கிய பார்த்து கூட பயந்தது இல்ல. ஆனா இன்னாட்டா மட்டும் ரேஞ்சு முடுக்க போனா நம்ம அழுக்கு அங்க நடுங்கிரும். என்னவா போற? And become Hokage. மயிராவ அடங்கொய்யால. என்னடா இது? யாராவது பொண்ணு லவ் பண்றியா? அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணுதா? எப்படா பண்ணும்? ஒபிட்டோவை இப்படிலாம் அசிங்கப்படுத்த கூடாதுப்பா. என்னதான் ஒபிட்டோவை கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருதுங்க. டோபிராமா, நீ வாயை வச்சுட்டு சும்மா அறியா? அவனே நொந்து நூலாகி செத்து சுண்ணாம்பாய் கிடக்குறான் இல்ல, செத்து சுண்ணாம்பாவே ஆயிட்டான். நொந்து நூலாகி காதல வேணாம்னு செத்து சுண்ணாம்பாயிருப்பேடா. ஆனா டோபிராமா ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னாரு பாருங்க, அதாங்க நான் சிரிப்பு தாங்க முடியல. அடுத்து என்னப்பா, கண்ணு வகைகளா? வாட் இஸ் யுவர் பவர்? என் பவர் என்ன? நான் பிறந்தது செப்டம்பர் மாசம். செப்டம்பர் எங்க? அதோ இங்க. ஒபிட்டோவோட மங்கைக்கு சரிங்கன்னு இப்பதான் ஒபிட்டோவை வச்சு ஓடிட்டானுங்க. பரவாயில்ல, ஆனா பவர் சூப்பரா இருக்குங்க. எனக்கு அது சாட்டிஸ்பாக்சன் தான்ப்பா. ஐயோ, உங்ககிட்ட ஒன்னு சொல்ல வந்துட்டேன். செப்டம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எல்லாரும் மறக்காம விஷ் பண்ணிடுங்க. கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னா ஒண்ணு இல்ல, நான் போற எல்லா வீடியோக்கும் லைக் போடுங்க, அது போதும். இந்த மாசமே 3K சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போயிடுவோம்ல, தயவு செஞ்சு போக வச்சிருங்கப்பா, உங்களை நம்பி தான் இருக்கேன். சரி, ஓகே, மீம்ஸ்குள்ள போவோம். ஜனவரி வந்து சாஸ்கேவோட மங்கிக்கு சரிங்கன்னு, பிப்ரவரி வந்து மடராவோட மங்கிக்கு சரிங்கன்னு, மார்ச் வந்து உரோச்சிமாரோட கண்ணு, ஏப்ரல் வந்து காகுயாவோட கண்ணு, அதான் காகுயாவோட 3வது கண்ணு ஒண்ணு இருக்குமே அது, மே வந்து நருட்டோ வந்து சேஜ் மூடும் குராமா மூடும் ஒன்னா கலந்து போடுவான்ல அது, 6 பேர் சேஜ் மூடுன்னு நினைக்கிறேன். ஜூன் மாசம் வந்து சாதா சரிங்கன்பா. ஆமாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இந்த சரிங்கன் தான் வந்துச்சு. எனக்கு வந்து ஒபிட்டோட மங்கைக்கு சரிங்கன்னு, இன்னொருத்தவனுக்கு சாஸ்கே மங்கைக்கு சரிங்கன்னு வந்துச்சு. எங்க 2 பேருக்கும் மங்கைக்கு சரிங்கன்னு, ஆனா அவனுக்கு மட்டும் சாதா சரிங்கன்னு. அதனால அவனை காலேஜ்ல புடிச்சு ஓட்டுன்னு ஓட்டணும். காலேஜ் விட்டதுக்கு அப்புறம் 3 பேர் வண்டியில கூட போனோம், அப்பயும் புடிச்சு ஓட்டணும். அது என்ன முந்தானே இதுதான் சரியான பண்ணு. மச்சான், டேய், நீ இந்த வீடியோ பார்த்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா. காலேஜ்ல வந்து என்ன கல்வி ஊத்தாத. ஆனாலும் உனக்கு சாதா சரிங்கன்றா. ஜூலை மாசம் இது என்னப்பா புதுசா இருக்கு? இது என்ன நருட்டோவோட குராமா மூடா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட் வந்து நருட்டோவோட பரையான் மூடு, நருட்டோவோட பவர்ஃபுல் மூடே பரையான் மூடு தாங்க. செப்டம்பர் மாசம் வந்து என்னோட மங்கைக்கு சரிங்கன்னு, அதாவது ஒபிட்டோ அண்ட் ககாஷியோட மங்கைக்கு சரிங்கன்னு. அக்டோபர் வந்து இட்டாச்சி, எனக்கு என் தலைவன் கண்ணு வந்து தான் நல்லா இருக்கும், பரவாயில்ல. நவம்பர் வந்து ரினி கண்ணு, டிசம்பர் வந்து பியாக்கு கண்ணா. இது இல்ல டென்சேகர் மாதிரிலாம் இருக்கு. அதான் நருட்டோ த லாஸ்ட் மூவில ஹினாட்டாவோட சிஸ்டர் அனாபி கண்ணை புடுங்கி ஒருத்தவன் டென்சேகர் அவேக்கன் பண்ணுவான்ல, அவன் பேரு கூட என்னமோ ஒன்னு வருமேப்பா, டொனரி ஓட்சுகி. எனக்கு தெரிஞ்சு இது டென்சேகனா தான் இருக்கும். சரி, ஓகே, உங்களுக்கு என்ன கண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ஹார்ட் போடுவேன். இது என்னடா இது? சாரடா சொல்றா ஐ லவ் யூ பொருட்டோ, பொருட்டோவும் ஐ லவ் யூ டு சாரடான்னு கிஸ் அடிச்சான்பா. சைக்கிள் கேப்ல சிந்து பாடிட்டாயா. அதை பார்த்து நருட்டோவும் சாஸ்கேவும் ஷாக் ஆயிருவாங்க. நருட்டோ கண்டிப்பா இல்லன்னு மண்டையில அடிக்கிறான். சாஸ்கே எல்லாம் வாய்ப்பே இல்லன்னு சாரடாவை தூக்கிட்டு ஓடிடுறான். ஏன்டா ஏன்? அவங்க 2 பேரும் லவ் பண்றதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஃபேன்ஸும் அதுதான் விரும்புறாங்க. ஒழுங்கா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கடா. அடுத்து ஜாபுசா, நீ ககாஷி த காப்பி நிஞ்சா. கிசமே, நீ ககாஷி த காப்பி நிஞ்சா தானே. ரேடரா, நீ ககாஷி த சரிங்கன் தானே. அடுத்து கக்கூசு. சாரிங்க, இவ பேரு கொஞ்சம் தெரியாம தப்பா சொல்லிட்டேன். என்ன பேருடாது? கக்கூசு காக்குசுன்னு. சரி, ஓகே, காக்குசு, நீ சரிங்கன் ககாஷி. அடுத்து பெயின், ககாஷி த காப்பி நிஞ்சா. உங்களை சந்திச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து ரைகாகேயோட அசிஸ்டன்ட் தருயி, தலைவரே அவன் ககாஷி ஹாட்டுக்கு. இனிமே ககாஷி மிஸ்டர் வேர்ல்டு வைடா. நருட்டோ சீரிஸ்ல ககாஷி தாங்க ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் ககாஷியை பார்த்துருக்க கூட மாட்டாங்க, ஆனா அவர் ககாஷியோட பேரு மட்டும் தெரியும். நம்ம ஆளு அவ்வளவு வேலை பண்ணிருக்காரு. இனிமே இவரோட பட்ட பேரு ககாஷி த காப்பி நிஞ்சா இல்ல, மிஸ்டர் வேர்ல்டு வைடு ககாஷி. உன் பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருக்கா, அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான் பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஆள் போல அது, நீ போல இது. போடா போடே, போச்சு, அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தூக்குறா, எவனா இருந்தாலும். நல்லா இருந்துச்சுல, நிஜமாங்க சரியான சிங்க். இந்த வீடியோவை ரெடி பண்ணவனுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணும்பா. அது அப்படி எல்லாமே கரெக்டா இருந்துச்சுங்க. சீனுக்கு ஏத்த மாதிரி டயலாக எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? அந்த டயலாக் வந்து வருத்தப்படாத வாலிய சங்கத்துல இருந்தா வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னப்பா, இட்டாச்சி வந்து சாஸ்கேயோட கழுத்தை பிடிச்சிருக்கான். நான் 10 வயசுல சுன்னி, நானு 11 வயசுல அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்ந்தேன், 13 வயசுல கிளானே கொன்னேன். ஆனா உன்கிட்ட வெறும் சிடோரி மட்டும் தான் இருக்கு. ஆமாங்க, இதுவும் கொஞ்சம் உண்மைதான். சாஸ்கே வந்து வெறும் சிடோரி மட்டும் தான் கத்துக்கிட்டான். என்னதான் சாஸ்கே ஸ்லோவா இருந்தாலும் கடைசியில உச்சியா கிளான்லயே அவன்
அப்புறம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறினான். அடுத்து என்னடா 3 விதமான செக்ஸி ஜுட்ஸுவா? எனக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னா நருட்டோட தான். ஏன்னா நருட்டோட வந்து கியூட்டாவும் அழகாவும் இருக்கும்பா. ரெண்டாவது பொருட்டோ, மூணாவது கொனஹாமரு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாஸ்கே சொல்றான், செத்து போ சாக்குரா. சாஸ்கே அது ரொம்ப தப்பு, நீ அப்படி பண்ண கூடாது. பின்ன வேற எப்படி பண்ண? இதோ இந்த மாதிரி, இதோ எப்படியா? அப்படிதான்டா என் சிங்க குட்டி. இந்த மீம்ஸ்ல சாக்குரா சாவரா அது தொலைது விடுங்க. ஆனா எப்படி அட்டாக் பண்ணணும்னு ககாஷி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதுவும் யார வச்சு? ரின்ன வச்சு. யோ ககாஷி, உனக்கு வேற யாராவது எக்ஸாம்பிளா கிடைக்கலையா? இரியா ஒபிட்டோவை கூட்டு வரேன். டே மச்சி ஒபிட்டோ இங்க வாடா. உன் ஆளை இங்க ஒருத்தர் திரும்ப திரும்ப போறான்டா. என்னது திரும்ப திரும்ப போறானா? டபுள் மீனிங்கா வருது. இல்ல இல்லடா கொல்றான்டா. மத்தபடி தப்பா ஒண்ணும் இல்ல. அடுத்து நருட்டோ எப்பப்பெல்லாம் கண்ணை மூடுவானோ அப்ப பாக்க அவன் நரி மாதிரியே இருப்பான். ஆமாங்க, கண்ணு, வாய், அந்த மீச, மூக்கு, மொழி எல்லாமே பாக்க அப்படியே நரி மாதிரி தான் இருக்கு. அடுத்து சாக்குரா ட்ரெஸ் மாத்துறதுக்காக கபோர்ட திறக்கிறா. அப்ப ஏதோ ஒரு ட்ரெஸ் முட்டை போட்டு காமிக்கிறாங்களே, என்ன ட்ரெஸ்? ஓ இது அந்த ட்ரெஸ் இல்ல. நருட்டோட ஒரு மூவில இந்த ட்ரெஸ் வந்து நருட்டோ போட்டிருப்பான். நருட்டோட ட்ரெஸ் கபோர்ட்ல இருக்கிறத பார்த்து சாஸ்கே, எனக்கு இந்த வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. பின்ன இவன் பொன்னாடி கபோர்ட்ல அவன் ட்ரெஸ் இருந்தா பின்ன இவன் என்ன நினைப்பான்? தப்பா தான் நினைப்பான். அடுத்து நருட்டோ சாஸ்கேவை காப்பாத்த சாக்குரா உள்ள போறா. அதுவும் எரிஞ்சு உடஞ்சு விழுவுற பில்டிங்குள்ள. காப்பாத்த போனது இவதான், காப்பாத்துனதும் இவளதான். இவ எப்போ நருட்டோ சாஸ்கேவை காப்பாத்தலான்னு வராளோ அவ காப்பாத்த மாட்டா. அதுக்கு பதிலா நருட்டோ சாஸ்கே தான் அவளை காப்பாத்துவாங்க. இது மீம்ஸ்ல மட்டும் இல்ல, சீரியஸ்லயும் இதுதான் உண்மை. இந்த உண்மை எப்பவுமே மாறவே மாறாது. இந்த லெவல் கெஞ்சிச்சு இட்டாச்சி கிட்ட ஒர்க் ஆயிடுச்சு. அடங்கொய்யால எங்கடா போச்சு? எப்படா? சொல்லப்போனா இப்ப ஷிசுயி வச்சு ஒன்னு பண்றாருல, அது ஒண்ணு கெஞ்சுட்சுலாம் ஒண்ணு இல்ல. அது வெறும் ஒரு குனாய் ட்ரிக் தான். சொல்லப்போனா இட்டாச்சியோட சென்சே ஷிசுயி உச்சியான்னு சொல்லலாம். இட்டாச்சிக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பாங்க. ஷிசுயி என்ன பண்ணுவாரு, இட்டாச்சிக்கு வந்து இந்த ட்ரிக்க சொல்லி கொடுக்க பாப்பாரு அந்த எபிசோட்ல. இது வெறும் ஒரு ட்ரிக் தான், கெஞ்சுட்சு இல்ல. என் தலைவன் இட்டாச்சியே காட் ஆஃப் கெஞ்சுட்சு. என் தலைவன் கிட்ட எல்லாம் கெஞ்சுட்சு பழிக்குமா? போங்கப்பா போங்கப்பா. அடுத்து இப்ப இருக்கிற மோமோஷிக்கு வந்து என்ன உடம்புக்கு மாத்து பையா. ஆனா ஒரு நாள் பொருட்டோ, சரிவா ஆரம்பிக்கலாம் மோமோஷிக்கு. ஆமாங்க, இந்த விஷயத்துல நருட்டோட கதையும் பொருட்டோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. முதல்ல குராமா நருட்டோக்குள்ள இருக்கும்போது எப்பறா இவன் உடம்ப ஆக்கிரமிக்கலாம்னு பாக்கும். ஆனா 4th கிரேட் நிஞ்சாவால நருட்டோவும் குராமாவும் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த 4th கிரேட் நிஞ்சாவால மாஸ் பண்ணிருப்பாங்க. பொருட்டோ கிட்டயும் அதே கதை தான் ஓடிட்டு இருக்கு. போற போக்குல பார்த்தா பொருட்டோவும் மோமோஷிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு 5th கிரேட் நிஞ்சாவால மாஸ் காட்டிடுவாங்க போலயே. இவங்க எல்லாரையும் நருட்டோக்குள்ள பாத்துருக்காங்க. ஜிரையா நருட்டோக்குள்ள மினட்டோவை பாத்துருக்காரு. ககாஷி நருட்டோக்குள்ள மினட்டோவை பாத்துருக்காரு. சுனாடே வந்து நருட்டோக்குள்ள டேனையும் அவன் தம்பியும் பாத்துருக்கா. சிக்கமாரு நருட்டோக்குள்ள ஆசுமாவை பாத்துருக்கான். ஒபிட்டோ வந்து நருட்டோவை அவன் சின்ன வயசு வருஷனாவே பாத்துருக்கான். சாஸ்கே வந்து அவன் அண்ணன் இட்டாச்சியை பாத்துருப்பான். ஆக மொத்தத்துல எல்லாரும் நருட்டோவை டிசைனா பாத்துருக்காங்க. இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான். ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இவன் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றாங்க. இது பிளாஷ் போன தெரியாதா? அவனுக்கு தெரியல அன்னைக்கு உன்னை இவங்க ரெண்டு பேரும் பிளாஸ்ட் பண்ணிடுவான். இல்ல அவனே அவனை பிளாஸ்ட் பண்ணிட்டு செத்துருவான். இவன் பண்றது தப்பு தானே? மிகப்பெரிய தப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல நருட்டோவை பார்த்து தான் கொஞ்சம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிசுல தட்டினாலும் ஆனா அப்படியே தானப்பா இருக்கு. நருட்டோ சாக்குராவை லவ் பண்ணுவான், சாக்குரா சாஸ்கேவை லவ் பண்ணுவா. ஆனா சாஸ்கே பண்ண மாட்டான். ஆனா இந்த மீமோட கொஞ்சம் நல்லாவே மேட்ச் ஆகுது. அடுத்து நீங்க செய்யற தப்பு தான் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். சாஸ்கே சாக்குராவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த மீம்ஸ் ரெடி பண்ண சாக்குராவை ரசிச்சு சீஜே இல்ல வெறுத்து சாக்குரா மேல செம்ம காண்ட்ல தான் இந்த மீம்ஸ் ரெடி பண்ணிருப்பான். என்னடா அது ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் போல. பாரா ஒருத்த அக்காட்சிக்கு வேஷம் போட்டிருக்கான், அதுவும் ஹிடனா. எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன பையன்லாம் நருட்டோ ஃபேன் இருக்க மாட்டான். அவன் அப்பதான் நருட்டோ மேல பைத்தியமா இருந்து அவன் புள்ளைகிட்ட இப்படி ஒரு வேலையை காட்டிட்டான். பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. மடராவை எதிர்த்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வரான் பாருங்க, அவன் சத்தியமா வேற லெவலியா. இவ்வளவு தைரியம் இருக்குன்னா கண்டிப்பா அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். எல்லாரும் அவனுக்கு சல்யூட் பண்ணுங்க. சல்யூட். என்ன வீடியோ பாக்குறீங்க, நீங்களும் பண்ணுங்க. நருட்டோ ஷிப்புடன்ல சாஸ்கேவை எல்லாரும் இப்படிதான் பாப்பாங்க. சாக்குரா ஈனோ கரீன்லாம் சாஸ்கேவை ஹேண்ட்ஸமா பாப்பாங்க. ஹினாட்டாவும் ககாஷியும் சாஸ்கேவை ஜோக்கரா பாப்பாங்க. ஷிகமாரு வந்து சாஸ்கேவை வில்லனா பாப்பான். ஷீனோவும் சாஸ்கேவை வில்லனா தான் பாப்பான். நருட்டோ வந்து என்னடா கொடுமையா இருக்கு. இதுக்கு நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. இட்டாச்சி வந்து சாஸ்கேவை சின்ன பையன் தம்பியா பாப்பான். எனக்கு ஒண்ணு தாங்க புரியல, ஹினாட்டா எப்போ சாஸ்கேவை ஜோக்கர் மாதிரி பார்த்தா அந்த பொண்ணு நினைக்கிறா. நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் இவன் வேற ஏதோ பொண்ணு தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் கடவுளே கெஞ்சி கேக்குறான், இட்டாச்சி எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துருங்க. எனக்கும் இட்டாச்சி திரும்ப வரணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, அவரு தான் சோகமா செத்துட்டாரே. பரோட்டால திரும்ப வராராம் பாப்போம். திரும்ப மட்டும் வந்தாரு, தக்காளி வேற லெவல்ரா. இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர் தீபக்னு ஒருத்தர் சென்ட் பண்ணிருக்காரு. இத மினட்டோ பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு, இந்த என் புள்ளைய நல்லா வளர்க்குறையா, அப்படி போடு அப்படி போடா. காரா இன் நருட்டோ ஷிப்புடன், காரா இன் பொருட்டோ. ஆமாங்க, எப்படி இருந்தவன் இப்ப எப்படி ஆயிட்டான் பாத்தீங்களா இல்லையா. நருட்டோ கிளாசிக்ல காரா வேற லெவல்ல இருப்பான். பயங்கர பவர்ஃபுல்லா ரொம்ப டெரரா இருப்பான். காராவை பார்க்கும் போதே அப்பெல்லாம் அவ்வளவு ஸ்கேரி லுக்கா இருக்கும். எவ்வளவு கொடூரமா பயங்கரமா இருப்பான். ஆனா இப்போ ரகட் பயா இருந்தவன சாக்லேட் பயா மாத்திட்டாங்க. முன்னாடி எல்லாம் பின்னாடி பெரிய மூட்டையை வச்சு சுத்துவான் மண்ணை வச்சுக்கிட்டு. இப்பெல்லாம் தம்மா துண்டு பாக்கெட் எடுத்துட்டு போறான். இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனா அந்த ஹாஸ்டல்ல பாருங்களேன், என்னடா ஹாஸ்டல் இதெல்லாம். எல்கேஜி
அடிக்கிற பையன் மாதிரி. சரி ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுத்துருக்கும்னு நம்புறேன். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. போட்டுருவீங்களா? இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை.